உண்மையிலே நான் சொன்னேங்க மேம். அது எனக்கு ஒரு விஷயம் தான் உங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லணும். அப்ப கூட இருந்தாலும் என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா, ஒரு துணிப்பே இல்லாம அப்படியா சரி அப்படின்னு வைக்கிறாப்ல. ஷபானா சொல்லுங்க மேம். உங்க இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க கூட தான். கண்டிப்பாங்க மேம். உங்க வாயில வருது வார்த்தைகள் ஒரு அளவுக்கு தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியும். அதுக்கு மேல நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுதான் அவர் அதை யூஸ் பண்ணிட்டு அவர் வெளியே போயிட்டார். உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கு, உங்களுக்கு தாழ்ந்த மனப்பான்மை வந்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்க கணவர் உங்களை நல்லா பார்த்து கையிலேயே போட்டு போனா வீட்டுக்குள்ள ஒரே கைலிங்க பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டா குமாரா இருக்கேன். அதுவும் போனது அவங்க சொந்த வீட்டுக்கு போலங்க, எங்க அண்ணன்ட்ட போயிடுச்சு. எங்க சித்தப்பாட்டைங்க குமாரா இல்லைங்க. ஒரு கையில கொடுத்துட்டு போயிட்டு அவ வாட்டுக்கு வீட்டுல இருக்க ஜாமனை பூரா அள்ளி போட்டு பேசுறது. அடுத்த பொம்பளை கூட அஃபேர் வச்சிருந்தா எந்த மனைவி குடும்பத்துல குடும்பம் அப்புறம் 2 வருஷம் போய் கெஞ்சிட்டே நம்மள வந்திருக்கணும்ல நல்லவன். அடுத்தவங்க இதே தப்பு நான் பண்ணா நீங்க ஏத்துக்குவீங்களா? கோவம் சரி அப்புறம் என்னங்க மேடம், அது என்னன்னா உங்களையே நம்பி வாழறது. இப்ப மேடம் அவளாம் வந்து இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டான். சொந்த பந்தம் சொத்து சொவு அவ எல்லாத்தையும் இழந்துட்டா. பிள்ளைய அப்பன் தம்பி எல்லாத்தையும் இழந்துட்டான். உனக்கு கூட உன் மயம் இருக்கேன். உன் மயம் இப்ப 10,000 ரூபா கொடுத்தா கூப்பிட்டுக்கிட்டேன். அவனுக்கு வந்து பணங்க. இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி கூட 10,000 வாங்கி கொடுத்தீங்க.